Happy morning dear student. Today I go to explain 9th social science economics unit 1 continuations of this video human resources development ஓகேங்களா. ஸோ ஹியூமன் அப்படின்னா யாருன்னா மனித வளங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மனித வளங்களை டெவலப்மெண்ட் பண்ணுறது, முன்னேற்றம் அடைய செய்கிறது தான் இதோட டாப்பிக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை வந்து ஒரு ப்ராக்ரெஸ்ஸாக ஒரு கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது மூலயமா ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் தான் ஹியூமனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா. ஒரு மொத்த மக்களோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத தான் ரெஃபர் பண்ணும், திறமைகளை, which can be utilized in the production sector. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் செக்டாருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் வந்து தேவைப்படுது. சரிங்களா. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் மீன்ஸ் என்னென்னா இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டிஸ் த்ரூ எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்டு ட்ரைனிங். ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா எதை டெவலப்மெண்ட் பண்ணுறது? ஸோ மக்களோட எஜுகேஷனை, ஹெல்த்தை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ இதை டெவலப்மெண்ட் பண்ணுறது மூலயமா ஹியூமன் ரிசோர்ஸஸையும் டெவலப்மெண்ட் பண்ணலாம். தேர்ஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க? எஜுகேஷன், ஹெல்த், இந்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் ஏ சைல்டு இஸ் இன்வெஸ்டட் வித் good education and health, he or she may turn to be very productive in future in the form of higher earning and greater contribution to the society. ஓகேங்களா. ஒரு குழந்தைய படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக பண்ணுறாங்க? அவங்களோட எஜுகேஷனை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஹெல்த்தை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் தான். ஸோ எஜுகேஷன் ப்ளஸ் ஹெல்த்து இது ரெண்டுமே டெவலப் ஆகிடுச்சுன்னா அது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹையர் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும். ஒரு சொசைட்டியில் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் விச் இண்டிகேட்டட் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள் இன் த சொசைட்டி. HDI அப்படின்னா என்னென்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாரையும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு சொசைட்டியில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த past economic believed that the rate of economic growth of nation would be increased only by increasing investment in physical capital. ஸோ இதை லிசன் பண்ணுங்கள். இந்த பாஸ்ட் எக்கனாமிஸ்ட் அப்படின்னா எக்கனாமிக்கலாக அந்த அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடினா ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, க்ரோத் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் கேபிட்டல், மனிதர்களோட உடல் உழைப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தே ஹாவ் ஓவர் டைம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் இஸ் எ இம்பார்ட்டண்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபிசிக்கல் கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள அறிஞர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட உடல் உழைப்பை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களோட ஹெல்த்தில் வந்து என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரூஃப் ஆச்சு. ஓகேங்களா. The Ministry of Human Resources Development is responsible for the development of human resources in India. அதாவது இந்தியாவில் ஹியூமன் ரிசோர்ஸஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் சாஸ்திரி பவன் அப்படிங்கிறது தான். ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னா சாஸ்திரி பவன் இன் நியூ டெல்லி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கிடைக்கிறது தான் சஸ்டெயினபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இந்த சஸ்டெயினபிள் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கன் டு
mean development without damaging the environmental and not compromising with the needs of the future generation. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு தான் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஸோ ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. அந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷன்னா வருங்கால சந்ததியருக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த டெவலப்மெண்ட்டை பண்ணக்கூடாது, என்வாயன்மெண்டலையும் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அந்தந்த எல்லைகளுக்கு உட்பட்டு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு அந்த எக்கனாமிக் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கான்சிக்வெண்ட் ஆஃப் environmental degradation do not respect to national or state boundaries. Sustainability of development is a comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers, ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணட்டும். ஓகேங்களா? அது என்வாயன்மெண்டலில் பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட கருத்து. ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் எதை சார்ந்து இருக்குது, ஸோ ரிசோர்ஸஸில் என்ன டைப் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரிசோர்ஸஸ் ஆர் டிவைடட் டு 2 டைப். அந்த ஒன் இஸ் renewable resources, another one is non renewable resources. ஸோ renewable resources அப்படிங்கும்பொழுது என்னென்னு பார்த்தோன்னா, பயன்படுத்தக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து திரும்ப பயன்படுத்தக்கூடிய முடிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய வளங்களை ரெனியூவபிள்னு சொல்லுவோம். நான் ரெனியூவபிள் அப்படின்னா ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப நமக்கு கிடைக்கிறதுக்கு மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உள்ள டைப்பை வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ரெனியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, நான் ரெனியூவபிளுக்கு கோல் அண்டு பெட்ரோல் இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் வாட்டர் is an example of the renewable resources. ஓகேங்களா? நான் renewable resourcesக்கு ஏற்கனவே பார்த்தோம், கோல், பெட்ரோல், அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த செகண்ட் ஹையர் அமாங் த சவுதர்ன் ஸ்டேட். சவுதர்ன் ஸ்டேட்லேயே செகண்ட் பிளேஸில் வந்து தமிழ்நாடு தான் லிட்ரஸியில் இருக்குது. லிட்ரஸி அப்படின்னா படிப்பறிவுன்னு சொல்லுவோம். த தமிழ்நாடு லிட்ரஸி ரேட் இஸ் ஹையர் தென் த நேஷனல் ஆவரேஜ். தமிழ்நாட்டோட கல்வி அறிவு வீதம் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இது. அடுத்து வந்து இந்த என்ரோல்மெண்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன், தமிழ்நாடு இஸ் த ஹையஸ்ட் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது வந்து இந்தியாவில் தான் மிக உயர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹையர் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சர்வே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? So to achieve real sustainability, we need to balance economic, social and environmental sustainability in equal harmony. ஒரு வளங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னா அந்த வளங்கள் வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழலையும் மாசுபடாத அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி புதுப்பிக்கக்கூடிய அந்த வளங்கள் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எடுத்துக்காட்டாக அந்த சோலார் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இருந்தால் அந்த என்வாயன்மெண்டல் பொல்யூஷனும் இருக்காமல் நமக்கு கிடைக்க வேண்டிய யூசேஜும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ரெனியூவபிள்னால் புதுப்பிக்கக்கூடிய, அதாவது ரீப்ளேசபிள் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் ரீப்ளேசபிள் ரிசோர்ஸஸ். திஸ் ஆர் த பொல்யூஷன் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸஸை பயன்படுத்துறதுனால பொல்யூஷன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸஸை ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரெனியூவபிள் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆர் நான் ரீப்ளேனிசபிள் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? இட்ஸ் பொல்யூட் அண்ட் டேமேஜ் த என்வாயன்மெண்ட். இது வந்து என்வாயன்மெண்ட்டை அதிகமாக டேமேஜ் பண்ணும், பொல்யூஷனை ஏற்படுத்தும். அதுக்கான பிக்சரும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிசிஸ் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? பாலிசிஸ்னால் கொள்கைகள்னு சொல்லுவோம், சஸ்டெயினபிள்னால் நிலையானன்னு சொல்லிட்டோம், டெவலப்மெண்ட்னால் மேம்பாடு, அதாவது முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ இதோட டோட்டல் தமிழ் மீனிங் என்னென்னா நிலையான மேம்பாட்டு கொள்கை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ் ஆஃப் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ அப்படின்னா மரபு சாரா வளங்களை பயன்படுத்துதல். ஓகேங்களா. ஸோ மரபு சாரா அப்படின்னா இந்தியா வந்து டிபெண்ட் ஆன் தெர்மல் அண்டு ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு. தெர்மல் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்தியா இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதாவது அனல் மின்சாரம் புனல் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரோ அண்டு தெர்மல் அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்தியா இருக்குது. ஸோ இது எது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது, எது வந்து பாதிக்கலை அப்படிங்கிற டைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் சோர்சஸ் ஹாவ் அன் அட்வர்ஸ் என்விரான்மெண்டல் இம்பேக்ட். தெர்மல் பவர் பிளான்ட் எமிட் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு விச் பொல்யூட் த என்விரான்மெண்டல். தெர்மலை யூஸ் பண்ணும் பொழுது தெர்மல் வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஓகேங்களா. ஸோ அனல் மின் சக்தி சொல்லுவோம் இல்லைங்களா அது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்விரான்மெண்டலை பொல்யூட் பண்ணுது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து சோலார் பவர் டு இந்தியா. இந்தியாவில் சோலார் பவர் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது. சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் இன்டு எலக்ட்ரிக். ஓகேங்களா. ஸோ சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவோன்னா சோலார் பவர், அதாவது சூரிய சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் ஒரு சூரிய ஒளியில் வந்து ஒரு மின்னழுத்த செல்கள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த சோலாரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு கூட என்ன பேர் சொல்லுவாங்க, ஃபோட்டோ வால்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது மூலயமா இதை உற்பத்தி செஞ்சு நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை இதில் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த பாதிப்புமே கிடையாது. ஓகேங்களா. என்விரான்மெண்ட்டில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது நிறைய ஹவுசஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு இஸ் த ஸ்டேட் விச் ஹையஸ்ட் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. இந்தியாவிலேயே அதிகப்படியாக சோலார் வந்து உற்பத்தி செய்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து சூரிய சக்தி வந்து ரொம்ப மின்சார உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முன்னணியில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2017 ஜூலை 31 இந்த இயரில் இந்த சோலார் சிஸ்டம் 1697 மெகாவாட்டை வந்து உற்பத்தி செஞ்சுருக்கான். ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபார் சோலார் பவர் இன் இந்தியா. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 30 இயர்ஸாக வந்து இதை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. என்விரான்மெண்டல் பாலிசி இன் இந்தியா ஹாவ் பீன் எவால்வ்டு கன்சிடரபிளி ஓவர் த பாஸ்ட் 3 decades. டிகேட்ஸ்னால் ஒவ்வொரு 10 ஆண்டுகளை குறிக்கும். ஓகேங்களா. 3 அப்படிங்கும் பொழுது 30 இயர்ஸை குறிக்கும். இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பாஸ்ட் 3 decades அப்படின்னா 30 வருஷங்கள். ஒவ்வொரு டிகேட்ஸும் வந்து 10 இயர்ஸை குறிக்கும். ஓகேங்களா. திஸ் பாலிசிஸ் ஹாவ் கவர்டு எ வைட் ரேஞ்ச் ஆஃப் இஷ்யூஸஸ் சச்சஸ் ஏர், வாட்டர் பொல்யூஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு பயோடைவர்சிட்டி கன்சர்வேட்டிசம். ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காற்று, நீர் மாசுபாடு, இந்த கழிவு மேலாண்மை, பல்லுயிர் பாதுகாப்பு, இதுதான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வாஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா அந்த வேஸ்ட்டு கழிவு மேலாண்மை, கழிவான பொருட்களை திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சிங் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித் ஹேஸ் டு பி அச்சீவ்டு வில் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். இந்தியாவில் வந்து ஒரு குறைந்த வளங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த குறைந்த வளங்களை வச்சு பொருளாதாரத்தில் அது என்ன பண்ணணும், மேம்பாடு அடையணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், சவால்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சவால்களை பேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் எக்ஸ்டர்னைஸ்டு அண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அன்சர்டெயின் கிளைமேட். ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து குறைந்த வளங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அன்சர்டெயின் கிளைமேட் தான், அதாவது தகுந்த கிளைமேட் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. சரியான நேரத்தில் சரியான மழைகளோ காற்றோ இது மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹாஸ் இன்டர்பிரிட்டட் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு நியூ சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லைங்களா. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோன்னா உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னா
ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை ஒரு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அந்த அதிகாரங்கள் மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு மாற்றங்களை தான் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது இந்த சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. ஓகேங்களா? அதாவது சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் கொண்டுட்டு வரணும், பட் அது வந்து பாதிக்கவும் கூடாது, மாசுபடவும் கூடாது அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல் 51 AG ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் states that it shall be the duty of every citizen of India to protect and improve the natural environmental including forest, lake, rivers and wildlife. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் ஆர்டிகல் 51 AG என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காடுகள், ஏரிகள், ஆறுகள், உயிரினங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, டெவலப்மெண்ட் இன்க்ரீஸிங் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கணும். தி மீன்ஸ் தட் பீப்புள் வில் ஹாவ் ஹையர் இன்கம், ஸோ பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்டு நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி அண்ட் மோர் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படின்னா பொருளாதாரம் வந்து மேம்படும். இது எல்லாமே அப்படின்னா என்னென்னா, நல்ல ஒரு இன்கம் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், வருமானம் வந்து அதிகமாக இருக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கணும், நல்ல ஹெல்த்தி பர்சனாக இருக்கணும், லெஸ் பாவர்ட்டி அப்படின்னா வறுமை குறைஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுது தான், இதுக்கெல்லாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் மேம்பாட்டை அடையும் அப்படிங்கிறது இந்திய சுற்றுச்சூழல் கொள்கையோட கருத்து. ஓகேங்களா? ஸோ இதில் லாஸ்ட் டாபிக் அப்படின்னு என்ன பார்த்தோன்னா, ஸோ லாஸ்ட் டாபிக் இதில் இல்லை. ஸோ அவ்வளோதான், இதோட லெசனே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸஸை பொறுத்து தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வந்து இந்த லெசனில் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ மெயினாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்வாயன்மெண்ட்டில் வந்து பொல்யூட் பண்ணக்கூடாது, என்வாயன்மெண்ட்டில் வந்து சேஃப் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து அதுக்கான முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அட்லீஸ்ட் ஈச் பர்சன் ட்ரை டு க்ரோன் அப் த ட்ரீ. ஓகேங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணலாம், ஒரு மரத்தை நட்டு வளர்க்கலாம். ஸோ அது மூலிமா நம்ம என்வாயன்மெண்டல் பொல்யூஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.